நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டையில் தசரா விழாவின் முக்கிய பகுதியான சப்பரங்கள் அணிவகுப்பு நடைபெற்று வருகிறது. விவரங்களை செய்தியாளர் மருதுபாண்டியிடம் கேட்கலாம். வணக்கம் மருதுபாண்டி, இந்த தசரா விழாவோட சப்பரங்கள் அணிவகுப்பு இந்த நிகழ்வோட முக்கிய அம்சங்கள் என்ன? கூடுதல் விவரம் மருதுபாண்டி. விக்னேஷ், கர்நாடக மாநிலம் மைசூர் மற்றும் தூத்துக்குடி மாவட்டம் குளச்சேரிப்பட்டிற்கு அடுத்தபடியாக நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டையில் நடைபெறக்கூடிய இந்த தசரா திருவிழா என்பது ஒவ்வொரு ஆண்டும் வெகு விமர்சையாக நடைபெற்று வருவது வழக்கம். இந்த தசரா திருவிழா கடந்த மாதம் 21ஆம் தேதி கொடியேற்றத்துடன் பாளையங்கோட்டையில் இருக்கக்கூடிய இந்த ஆயிரத்தம்மன் கோயிலில் தொடங்கியது. அதனைத் தொடர்ந்து பாளையங்கோட்டையில் இருக்கக்கூடிய பிற அம்மன் கோயில்களிலும் இந்த கொடியேற்ற நிகழ்வு தொடங்கப்பட்டு தினமும் காலை மாலை சிறப்பு வழிபாடுகள் என்பது நடத்தப்பட்டு வந்தது. இந்த நிலையில் நேற்றைய தினம் பல்வேறு பாளையங்கோட்டை மற்றும் டவுன் பகுதியில் பல்வேறு இடங்களில் வீதி விழாக்கள் என்பது நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து இன்று காலை ஹோமம் மற்றும் யாகசாலை பூஜைகள் என்பது துவங்கி காலை முதலே நடைபெற்று வந்தது. அதனைத் தொடர்ந்து 12 அம்மன்களுக்கும் சிறப்பு அபிஷேகம், அலங்காரங்கள், தீபாரணைகள் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து ஆயிரத்தம்மன், பேராட்சியம்மன் உள்ளிட்ட 12 வகையான அம்மன் கோயிலிலிருந்து எடுத்து வரப்பட்ட அந்த அம்மன் சப்பரங்கள் என்பது வீதி உலா துவங்கி நடைபெற்று வருகிறது. குறிப்பாக தற்போது இந்த அம்மன் சப்பரங்கள் பாளையங்கோட்டையில் இருக்கக்கூடிய இந்த ராமசாமி கோவில் திடலில் அணிவித்து நிற்கிறது. இங்கு கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து இந்த அம்மன் சப்பரங்களை சாமி தரிசனம் செய்து வருகிறார்கள். அங்கு வைக்கப்பட்டுள்ள அந்த சப்பரங்களுக்கு மகா தீபாரணை என்பது கட்டப்பட்டு வருகிறது. ஏராளமான சாமி தரிசனம் செய்து வரக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. இதனைத் தொடர்ந்து இன்று பிற்பகல் ராஜகோபாலசாமி கோயில் திடலுக்கு எடுத்துச் செல்லப்படும். அங்கு ஒன்றை சேர்ப்பு வழிபாடுகள் என்பது நடத்தப்படும். அதனைத் தொடர்ந்து மாலை மார்க்கெட் பகுதிக்கு எடுத்துச் செல்லப்பட்டு அங்கு அணிவித்து நிற்கும். இது தொடர்ந்து 3 இடங்களுக்கு எடுத்துச் செல்லப்பட்டு பிறகு இரவு பாளையங்கோட்டை சமாதானபுரம் பகுதியில் இருக்கக்கூடிய இந்த எருமைக்கெடா மைதானம் எனக்கூடிய அந்த எருமைக்கடா மைதானத்தினால் சூரசம்ஹாரம் நிகழ்வு என்பது நடைபெறும். இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்ய கோவில் நிர்வாகம் சார்பாக பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. நெல்லை தசரா விழா தொடர்பான கூடுதல் விவரங்களுக்கு நன்றி திரு மருதுபாண்டி.